வணக்கம், வாங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டே 2 அட் மதுரை. மதுரைனா சும்மா ஊர் இல்லைப்பா. டெம்பிள் சிட்டி, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் எல்லாம் சேர்ந்த ஒரே பிளேஸ். வாங்க, இன்னைக்கு என்னென்ன எங்கெங்கே போனோம் நடந்துச்சுன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு நடுவில் காலையிலே ஏர்லி மார்னிங் தோணுக்கல்லேருந்து கிளம்பினதுனால குகாவை தூங்காமல் பார்த்துக்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளான். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா கார்ட்டூன் சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவளை பாடிட்டு வச்சுட்டு இருந்தோம். அவளுக்கு பிடிச்சது இந்த சோட்டா பீம் தான். அதெல்லாம் பாடிட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். நாங்கள் பிளான் பண்ணது ஒரு செட் ஆஃப் பிளேசஸ். ஆனால் ஹாலிடே க்ரௌட் இருக்கும்ல, அது எப்படி போகுன்றது கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. பட் ஸ்டில்லாக பாசிட்டிவ் வைப்ஸில் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு பிளான் அழகர் கோயில். அங்கே ஒரே கோயிலில், அதாவது ஒரே ஹில்ஸில் இருக்கிற 3 ஃபேமஸ் கோயிலில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது தான் ராக்காயி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஹில்லோட டாப், அதாவது மலையோட டாப்பில் இருக்கும். வியூ செம்மையாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட்டோட தீம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ராக்காயி அம்மன் கோயில் எதுக்கெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன். பவர்ஃபுல் ஒரு கார்டியன் காடாக தான் அவங்க இருக்கிற வில்லேஜஸ் பீப்புள் அதை இது பண்ணுறாங்க, அவங்கள கும்பிடுறாங்க. அப்புறம் லோக்கல் பீப்புளுக்கு இது ஈவில் ஃபோர்ஸஸ்லேருந்து காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. அங்கே காமாக இருந்துச்சு, ஃபுல் நேச்சர், ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் அப்போவே அப்புறம் மார்னிங் டைமுன்றதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கூட்டம் இருந்துச்சு, ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிளம்பி போனோம், நடந்து தான் போனோம். ராக்காயி அம்மன் கோயிலேருந்து பழமுதிர்ச்சோலைக்கு. டான்ஸுன்றதுனால டான்ஸ் ஆடிட்டே போனதாச்சு. பழமுதிர்ச்சோயில் சொல்லவே வேண்டாம். இங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஔவையார் முருகருக்கு நாவல் பழம் கொடுத்தாரு. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா, அந்த இது தான். அங்கே ஹில்லோட டாப், அதாவது மலையோட மிட் போர்ஷனில் தான் இருக்குது. இது முருகனுக்கு ஆறுபடை வீட்டில் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு ஆறுபடையில் நான் கம்ப்ளீட் பண்ணினேன். கூட்டம் இருந்துச்சு, ஆனால் முருகன் தரிசனம் பண்ணும்போது மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலாக ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கள்ளழகர் கோயிலுக்கு வந்தாச்சு. இது மலையோட அடிவாரத்தில் தான் இருக்குது. இங்கே 2 கோயில் இருக்குது. ஒன்று கருப்பண்ணசாமி, இன்னொன்று பெருமாள் கோயில். ஃபஸ்ட்டு கருப்பண்ணசாமி கிட்ட வேண்டிட்டு அதுக்கடுத்தது தான் பெருமாள் கோயிலுக்கு போகிற மாதிரி தான் அங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்களே. இந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போகிறதே இந்த 18 ஸ்டெப்பு தான். ஆனால் வருஷத்தில் 2 டைம் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். கள்ளழகருக்கு எது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சித்திரை திருவிழா அப்படின்ற போது இந்த வைகை ஆற்றுக்கிட்ட சாமியை கொண்டுட்டு வந்துடுவாங்களாம். அப்போ மதுரைக்குள்ளேயே என்டர் ஆக முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனப்போ மாட்டுப்பொங்கல். ஸோ மாடெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே சாமி கும்பிட்டு அதுக்கு கொஞ்சம் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் நீ மட்டும் தான் விலாக் எடுப்பியா, நானும் எடுப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வேற அவரை ஃபோன் எடுத்துகிட்டு அங்கங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அவருக்கு ஜல்லிக்கட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு, ஆனால் போக முடியல. அட் லாஸ்ட் லார்ட் விஷ்ணுவை, அதாவது அழகர் பெருமாளை நல்லபடியாக கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இங்கே என்னென்னா மீனாட்சி திருக்கல்யாணம் டைம்லலாம் போனோம்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஆர்கிடெக்சரலாகவும் அதுக்கப்புறம் ஸ்கல்ச்சர்ஸ், பில்லர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டெம்பிள் லவர்ஸ்க்கு இந்த பிளேஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இங்கே இந்த ஏலம் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இங்கே எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி பொருளுமே ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கெல்லாம் ஃபோட்டோலாம் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ரிட்டன் வந்துட்டோம். அப்புறம் ஆப்போன்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. கூட்டம்லாம் தவிர்த்துட்டு நாங்கள் ஒரு வழியாக ஒரு வீடியோ எடுத்துட்டோம்ப்பா. ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டூ விசிட் திஸ் டெம்பிள் ஃபார் ஷுர். அட் லாஸ்ட் கிளம்பி வெளியே வரும்போது ஒரு குளம் பார்த்தோம். இங்கே கம்ப்ளீட்டாக தண்ணி இருக்குமா, ஆனால் இப்போது டியூ டு கிளைமேட் அதுக்கப்புறமேட்டு எல்லா ப்ராப்பர்ட்டிஸுனால அது ஃபில் ஆகலை. எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் எங்களுக்கும் பசிக்கும் இல்லை, ஸோ வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு வந்தாச்சு வெஜிடபிள் ரைஸ். சாப்பிட்டுட்டு
லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்துட்டு கிளம்பி வந்தாச்சு. அங்கேருந்து வரும்போது எனக்கு ஃப்ளார்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எதனா ஒரு ஃப்ளார் கிடச்சதுனா போதும், கையில் வச்சுட்டோ இல்லை தலையில் வச்சுட்டோ நான் இது பண்ணிட்டுருப்பேன். டெசர்ட்டுக்கு ஸ்பெஷல் ஹைலைட் கரும்பு சாப்பிட்டோம். சிம்பிள் ஃபுட் தான், ஆனால் ட்ரிப்பு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக. அங்கேருந்து நெக்ஸ்ட்டு பிளேஸ் கிளம்பிட்டோம். அடுத்த பிளேஸ் நாங்கள் பிளான் பண்ணது வந்துட்டு ஆனமலை. இதை பற்றி நான் ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன். பிகாஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கிடெக்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாங்கள் லேட்டாக போனதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டாக வந்துட்டு போய் தான் ஆகணும். அடுத்து போனது தான் திருமலை நாயக்கர் மஹால். ரொம்ப ஆத்தென்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் இது. லிட்ரலி ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் இது வந்துட்டு டிராவிடியன் அண்ட் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் பில்லர்ஸ், அதாவது பில்லர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதோட ஹைட் வந்துட்டு 48 feet அப்படி சொல்லிட்டுலாம் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஓப்பன் கோர்ட்யார்ட், ராயல் ஃபீலிங், ஒரு ராஜா ஒரு அரண்மனைக்குள்ளே போனால் எந்த ஒரு ஃபீலிங் வருமோ அந்த ஒரு வைப் கம்ப்ளீட்டாக கொடுத்துச்சு. இது வந்துட்டு பில்ட் பண்ணது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 17th century வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் ரீசன்ட் டேஸில் வந்துட்டு மக்களால் வந்துட்டு அது ப்ராப்பராக வந்துட்டு அதை பார்த்துக்க முடியல. ப்ளஸ் வந்துட்டு அது யூசேஜ் வந்துட்டு வேறு மாதிரி போயிட்டுருக்கனால வந்துட்டு அதை அவ்வளோவா என்ன சொல்கிறது, அந்த வைபை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம். ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க பீப்புள் வந்துட்டு நாட்டுப்புற கலையை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபன்னி பார்ட் என்னென்னா வந்துட்டு நம்மளை விட அங்கே வந்திருந்த ஃபாரினர்ஸ் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நம்ம ஆடிருந்தா கூட இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போமான்னு தெரியல. ஆனால் அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்துட்டு ப்ரௌடாகவும் இருந்துச்சு. நம்ம கல்ச்சரை இவ்வளோ பேர் ரசிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சன்ரைஸில் தொடங்கி சன்செட்டில் ரிட்டர்ன் வந்தாச்சு. எப்படி இருந்துச்சு எங்களோட ட்ரிப்?